வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் பேர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸலுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எக்ஸலை எப்படியெல்லாம் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 4 விதமா நம்ம இப்ப பாஸ்வேர்ட் போட போறோம். ஸோ ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்றது, எக்ஸலையே ப்ரொடெக்ட் பண்றது, இல்ல ஒரு செல்லை மட்டும் ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? வாங்க நாம இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அதுல சும்மா ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்மார்ட் பேர்னு டைப் பண்ணுவோம். இது நம்ம சேனல் நேம் டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதை லாக் பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி அன்வான்டா வேற யாருமே இங்க வந்து டைப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ஷீட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ண போறேன். ஸோ இங்க பாருங்க, ரிவ்யூன்னு இருக்கும், இதுல ப்ரொடெக்ட் ஷீட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணா இங்க என்ன கேட்குது பாருங்க, ஃபார்மட் செல்ஸ், அதாவது கலர் அடிக்க கூடாதா, இல்ல இன்செர்ட் காலமை இன்செர்ட் பண்ணக்கூடாது, இன்செர்ட் ரோஸ். ஸோ இது மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நம்மளால என்ன பண்ண முடியும், லாக் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்றேன், செலக்ட் லாக்டு செல்ஸ், செலக்ட் அன்லாக்டு செல்ஸ். ஸோ எல்லா செல்லையுமே, ஓவரால் இருக்கிற எல்லா செல்லையுமே நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாக்ஸ் டிக் பண்ணா போதும், ஓவரால் இருக்கிற எல்லா செல்லுமே டிக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே பண்ண முடியாத மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணலாம். 1 2 3 4 5 போட்டுட்டேன். ஓகே கொடுத்தா அகைன் பாஸ்வேர்ட் கேட்கும். 1 2 3 4 5. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த ஷீட்டை லாக் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, நான் இங்க டைப் பண்ண அப்படின்னா எரர் கேட்கும். ரைட்டுங்களா? ரைட். பட் பக்கத்துல இங்க ஒரு ஷீட் நான் ஆட் பண்ணி இங்க டைப் பண்ணா எனக்கு எரர் கேட்காது. சரிங்களா? ஸோ இந்த ஷீட்டை மட்டும் தான் நான் லாக் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்ல நான் கலர் அடிக்க கூட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, எல்லாமே ஹைட்ல இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ ஃபுல்லா ஹைட்ல இருக்கு. ரைட். இல்ல நான் இப்ப டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது, இப்ப பண்ணா நமக்கு எரர் அடிக்குது அப்படின்னா அகைன் நம்ம என்ன பண்ணணும், இங்க ரிவ்யூல போயிட்டு unprotect sheet. ஸோ இதை கிளிக் பண்ணி சேம் பாஸ்வேர்டை போடுங்க. 1 2 3 4 5. ஸோ நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்மளால டைப் பண்ண முடியும். ஓகே ரைட். இது வந்து இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்றது. ஓகேங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு செல்லையுமே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்மளால வந்து டைப் பண்ண முடியாது, கலர் அடிக்க முடியாது, எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது இன்னொருத்தங்களால. ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், அப்போ எனக்கு வேற ஷீட்ல பண்றாங்களே, எனக்கு வேற ஷீட் ஆட் பண்ணக்கூடாது, டெலிட் பண்ணக்கூடாது, நான் இந்த ஒர்க் புக்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இங்க பாருங்க ப்ரொடெக்ட் ஒர்க் புக்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் பாஸ்வேர்டு கேட்கும். 1 2 3 4 5 அப்படின்னு நான் போடுறேன். அகைன் கேட்கும் 1 2 3 4 5 போடுறேன். நீங்க என்ன பாஸ்வேர்டு என்ன போட்டுக்கலாம். ஓகே கொடுத்துருன்னா இப்ப பாருங்க, நம்ம வந்து ப்ரொடெக்ட் ஷீட்னு ஃபர்ஸ்ட் பண்ணோம், அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியும், இப்போ டைப் பண்ண முடியும். ஓகே, நீங்க டைப் பண்ணக்கூடாதுன்னா ப்ரொடெக்ட் ஷீட்டையும் நீங்க ஆன்ல வச்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு மட்டும் பாஸ்வேர்ட் போட்டிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, இங்க பாருங்க இந்த பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா ஒரு ஷீட் வரும்ல, இப்போ நம்மளால கிளிக் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ஒர்க் புக்கே ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்றேன், எல்லாமே ஹைட்ல இருக்கு பாருங்க. இன்சர்ட், டெலிட், ரீநேம் எல்லாமே ஹைட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொடெக்ட் ஷீட்ன்றது மட்டும்தான் நமக்கு அன்ஹைட்ல இருக்கு. ஓகே, ஸோ நம்மளால எந்த ஒர்க் புக்கையும் என்ன பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, ஆட் பண்ணவும் முடியாது. ஸோ இங்க நான் ஆட் பண்ணோம் டெலிட் பண்ணோம் அப்படின்னா அகைன் நம்ம என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட் ஒர்க் புக் 1 2 3 4 5 நம்ம போட்ட பாஸ்வேர்டை கொடுத்தா இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்போ பாருங்க, ரைட் கிளிக் பண்ணா இங்க இன்செர்ட், டெலிட் எல்லாமே வந்துடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்செர்ட் பண்ணா என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கும். அதே மாதிரி ஆட் பண்ணா இந்த பிளஸ் சிம்பிள் பாருங்க வந்துடுச்சு, ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செல்லை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இல்லை ஷீட் எனக்கு ஒர்க் புக் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த எக்ஸலையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் பண்ணும் போதே பாஸ்வேர்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து சேவ் பண்ண போறேன். ஓகே ரைட். இப்போ சேவ் பண்ணும்போது நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், சேவ் பண்ண கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஓகேங்களா. இங்கே ஜென்ரல் ஆப்ஷன் டூல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டூல்ஸில் ஜென்ரல் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் 2 பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஒன்று போட்டால் போதும். பாஸ்வேர்ட் டு ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5 போடுறேன். இது பாஸ்வேர்ட் டு மாடிஃபை. இது கொடுக்காம விட்டாலும் பரவாயில்ல. ஸோ நான் இப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கும் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ திரும்பவும் கேட்குது. 2 தடவை கேட்கும். ஏன்னாப்பா மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று, ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்று. ஓகேங்களா. நீங்கள் 1 டைம் போட்டிருந்தீங்கன்னா அகைன் 1 டைம் மட்டும் கேட்கும். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் இதுக்கு ஒரு இந்த எக்ஸலுக்கு வந்து பாஸ்வேர்டுன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஹெச்ஆர்ஜ். ஓகே. இப்போ இந்த எக்ஸலை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு அந்த எக்ஸல் இருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க. எக்ஸலே நமக்கு என்ன ஆகிடும், ப்ரொடெக்ட் ஆகி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு போட்டால் தான் உள்ளே போக முடியும். நான் 2 பாஸ்வேர்டு கொடுத்தேன். அதனால என்னன்னா 2 தடவை கேட்கும். 1 2 3 4 5. ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, இப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். 1 2 3 4 5. ஸோ ஜஸ்ட் நீங்கள் 1 கொடுத்துருந்தாலே போதும். ஓகே. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. ஸோ ஒரு எக்ஸலே நம்மளால என்ன பண்ண முடியும், பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ண முடியும். இது வேற வகையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் இன்னொரு எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா செல்வகுமார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ரைட். இப்போ இதை நம்ம வந்து வேற மாதிரி பாஸ்வேர்டு போடுவோம் வேற இடத்துல. ஸோ எக்ஸலில் போயிட்டு இப்போ சேவர்ஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்தா அந்த டூல்ன்ற ஆப்ஷன் வரும். ரைட்டுங்களா. பட் அதுக்கு முன்னாடியே பாருங்க, இங்கேயே பாருங்க ப்ரொடெக்ட் ஒர்க் புக்னு இருக்கு. ரைட்டுங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணாலும் கீழே என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 நான் போட்டு ஓகே கொடுக்குறேன். அகைன் கேட்கும். 1 2 3 4 5 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். கொடுத்தாச்சுங்களா. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம். டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன், அன்லாக்னு போட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணியாச்சு. பழைய எக்ஸலும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே இருக்க பாருங்க அன்லாக். இப்போ இதை ஓப்பன் பண்ணாலும் என்ன ஆகும், நமக்கு இந்த எக்ஸலே வந்து ஒரு பாஸ்வேர்டில் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ஸோ 1 2 3 4 5 ஓகேங்களா. நமக்கு இப்போ இந்த எக்ஸல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸலில் நம்ம என்ன பண்ண முடியும், மாடிஃபை பண்ணுறதுக்கும் பாஸ்வேர்ட் போட முடியும், இல்லை எக்ஸலை ஓப்பன் பண்ணுறதுக்கே பாஸ்வேர்ட் போட முடியும், இல்லை ஷீட்டுக்கு மட்டும் லாக் பண்ணவும் முடியும், இல்லை ஒர்க் புக்கை நம்மளால் லாக் பண்ணவும் முடியும். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி நம்ம பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணமோ அதே மாதிரி பாஸ்வேர்டை மறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நன்றி, வணக்கம்.